ஆனால் இந்த மாதிரி இந்த அருத்ரா போன்ற அந்த நிறுவனங்கள் என்பது கோடிக்கணக்கில் ஏமாற்றி மக்களிடமிருந்து இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவர்கள் திட்டமிட்டே பிரதமர்கிட்ட போய் போட்டோ எடுத்துக்குவான். ஒரு பக்கம் மட்டுமே இருந்த குடிசைகளை இன்னொரு பக்கமும் எரிய தொடங்கி விட்டது. நாங்கள் அதிரடி தாக்குதலை தொடங்கிட்டோம். இந்த திமிரி எழு திருப்பி அடி அப்படிங்கிற அந்த சுலோகத்தோடு வந்ததனுடைய எதிர்ப்பு நிலை என்பது தென் மாவட்டங்களில் தலித் வெர்சஸ் நாடார் தேவர் அப்படிங்கிறதும், வட மாவட்டங்களில் தலித் வெர்சஸ் வன்னியர்களுங்கிறது இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையிலிருந்து அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற வகையில் அவர் பண்ணியிருக்கிறார். நாயகன் படத்தில் கமல் ஒரு நல்லதுன்னா ஆமாம், 4 பேருக்கு நல்லது நடக்குன்னா எது ஒன்றும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி தலித் இளைஞர்கள் அவங்க ஒரு மாதிரி பொது வெளிகளுக்கு சமூக வெளிகளுக்கு வளர்ந்து வருகிறார் என்றால் அவரை தீர்த்து கட்டுகிற போக்கு இருக்கு. சமூக நீதியின் போலித்தனம் தான் திமுகவில் அதிகமாக வெளிப்படுவதாகத்தான் நான் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சரி, இப்போது ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வன்னியர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களோட எப்படி சொல்லுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. 2 பேரும் அடிச்சுக்கிறது தான் பிரச்சனையே. நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்காமல் இருந்தீங்கன்னா அரசு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். உங்களை வச்சு தான் காலகாலமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் பல இடங்கள்ல இது பண்ணி பேசியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அன்புமணி பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா, நானும் அவரும் வில்லிவாக்கத்தில் ஒரு இதில் சந்திச்சிட்டோம். அப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் தான் பேசியிருந்தார். பல இடங்களில் ராமதாஸ் குறித்து அவர் பேசியிருந்தாருன்ற விஷயங்களையும் அவர் பகிர்ந்துட்டு இருந்தார். இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? திருமாவளவன், போயார் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாமகக்கு எதிரான ஒரு அரசியல் எடுக்கிறப்ப ஆம்ஸ்ட்ராங் மட்டும் ஏன் இவர்கள் ஆதரித்து பேசணுன்ற ஒரு விஷயம் கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இல்லை, இப்போ இந்த வட மாநிலங்கள், வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் வன்னியர் சமுதாயம் மிக கணிசமான அளவுக்கு இருக்கிறாங்க. அதற்கு இணையாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரும் இருக்காங்க. ஒரு 4-5% குறைவாக இருக்கலாம். இவர்களுக்கிடையே அடிக்கடி மோதல் வந்ததுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள், பாதிப்புகள் இருந்தது. ஒரு காலத்தில் 80-90களில் விழுப்புரம் பகுதியில் எப்போ பார்த்தாலுமே பயங்கர ஜாதி கலவரம் ஏற்படும், துப்பாக்கி சூடு வரைக்கும் போகும், குடிசைகள் கொளுத்தப்படும், மிகப்பெரிய வன்முறைகள் இருந்தது. அந்த நிலை என்பது இப்போ திருமாவளவன் அரசியலுக்கு அவர் வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு கூட்டத்தில் கூட பேசினார். ஒரு பக்கம் மட்டுமே இருந்த குடிசைகளை இன்னொரு பக்கமும் எரிய தொடங்கி விட்டது. நாங்கள் அதிரடி தாக்குதலை தொடங்கிட்டோம். இந்த திமிரி எழு திருப்பி அடி அப்படிங்கிற அந்த சுலோகத்தோடு வந்ததனுடைய விளைவாக ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ தொடர்ந்து இன்னும் கனன்று கொண்டு இருக்கிறது. அந்த எதிர்ப்பு நிலை என்பது தென் மாவட்டங்களில் தலித் வெர்சஸ் நாடார் தேவர் அப்படிங்கிறதும், வட மாவட்டங்களில் தலித் வெர்சஸ் வன்னியர்களுங்கிறது இருக்குது. ஸோ இந்த நிலைப்பாடு ஒரு மிகப்பெரிய இந்த 2 சமுதாயத்திற்கும் பாதிப்பை உருவாக்குது. இந்த இவர்களை மோத விட்டு குளிர் காய்கிற மற்ற அரசியல் கட்சிகள் ஆதாயம் அடைந்து போகிறாங்க. எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்கிற பார்வை திரு ஆம்ஸ்ட்ராங்க்கு இருந்ததாக அவருடைய நண்பர்கள் நான் பார்த்த வகையிலும் கூட அவருடைய அணுகுமுறை, பல பேச்சுக்கள், பல மேடைகள் அப்படிதான் இருந்துச்சு. அந்த புத்த விகாரம் அமைத்து அந்த புத்தனுடைய அந்த தம்மம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி பல இளைஞர்களை நெறிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு கூட பல பேர் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நாக்பூர் போறதுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா அவரே டிக்கெட் எடுத்து பல பேர் அமைச்சிருக்காரு. ஒரு வாட்டி ட்ரெயின் ஃபுல்லா அனுப்புனாருன்ற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஏரியால அதிகமா படிச்சவங்களுக்கு காலேஜ் சீட்ல இருந்து ஃபீஸ் வரைக்கும் கட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் உள்ள அந்த பார் கவுன்சில் இருக்கிற பெரும்பாலான வழக்கறிஞர்கள் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த பகுதிகளில் பிற பகுதிகளில் இருந்து படிப்புன்னு வந்துட்டா அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. பல விஷயங்கள் இப்போ கட்ட பஞ்சாயத்துங்கிற பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் வருகிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையிலிருந்து அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற வகையில் அவர் பண்ணியிருக்கிறார். தொடக்க காலத்தில் இந்த நிதி உதவி தேவை என்கிற போது ஒரு விஷயத்தை முடிக்கிற போது அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
நாயகன் படத்தில் கமல் ஒரு 4 வசனம் பேருக்கு பேசுவார். நல்லதுண்ணா. ஆமாம், 4 பேருக்கு நல்லது நடக்குன்னா எது ஒன்றாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த போக்கு முன்னே இருந்திருக்கு அவருக்கு, இருந்திருக்கு. எல்லா அரசியல் தலைவருக்குமே அந்த ஒரு பார்வை, நிறைய அந்த ஒரு நிறைய பின்னணி நிறைய இருக்குல்ல. நிறைய திமுகவை நிச்சயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆமாம் நீங்கள் இன்னொரு திரைப்பட பாடல் தான், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் சிவாஜி ஆசை அவர்கள். நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள்னு ஒரு கவியரசருடைய பாடல் வரும். அரசியல்வாதிகள் எல்லோருமே அப்படி தான், அவங்க நெஞ்சத்தை தொட்டு பார்த்தாங்கன்னா எந்த மாதிரியான பின்புலத்திலிருந்து வந்தோம் எப்படி இருக்கும் அப்படின்னு. தொழில்முறை ரவுடிகள்லாம் கூட இப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்க. அரசியல் கட்சிகள் முன்ன வந்து பின்னணியில் தான் இருப்பாங்க. இவ்வளவு நம்ம பேசுறோம், மாவோயிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய ஒரு இதுல இருந்து பூலாந்தேவி அவர்கள் அரசியலுக்கு வரலையா? ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமாம் அரசியல் ஆமாம் மாதிரி ஆமாம் இருந்தாங்க. மிகப்பெரிய அளவில். அப்போ அந்த மாற்றம் என்பது வரவேற்கத்தக்கது தான். அரசியலுக்கு வந்தது என்பது பல, இன்றைக்கும் கூட அரசியலில் இருக்கிற பல பேருடைய தொடக்க காலம் என்பது வேறு மாதிரியான நிகழ்வுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி வந்திருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கதான். மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு திரு ஆம்ஸ்ட்ராங்கருடைய தொடக்க காலம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஒன்றும் அது இல்லை, நமக்கு அது முழுமையாக தெரியல. ஆனால் அடுத்தடுத்து அவர் செய்த செயல்கள் இருக்குல்ல, அதை நாம் பார்க்கணும். வளர்ந்து வருகிறார் அவர். தன்னை வந்து பெரிய அளவில் சுய விளம்பரப்படுத்தின மாதிரியே தெரியல. பெரிய அளவில் அது இல்ல, அவர் நினைச்சிருந்தா புக்கு வாங்கி பசங்களுக்கு கொடுத்த பெரிய காசுல அளவுல poster அடிச்சு ஒண்ணொண்ணு ஊர் full ஆ ஒட்டி இப்ப ஆமா. போராட்டம்லாம் பிரம்மாண்டமா காமிச்சு அவர் என்னவோ பண்ணியிருக்கலாம். நிச்சயமா நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு நோட்டு பென்சில் வாங்கிட்டு 10,000 ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் பார்க்குற ஆட்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அந்த செயலில் ஈடுபடலை. அவர் ஒரு அமைதியாகவே இந்த கல்வி புரட்சியிலும் சரி, சமூக புரட்சியிலும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக வடசென்னை முழுவதும் திரண்டு அன்னைக்கு அந்த மாதிரி வந்திருக்க முடியாது. வெறும் சமூக விரோத செயல்களில் கெட்ட பஞ்சாயத்தில் மட்டுமே ஈடுபட்டவராக இருந்திருந்தாரே என்றால் பொதுமக்கள் தரணும்ன்ற அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஆமாம், அது மாதிரி மக்கள் மத்தியிலுமே அவர் மீது, குறிப்பாக அந்த நலிந்த பட்டியலினத்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபம் ஆவேசமும் இருக்குது. இப்படி ஒரு தலைவனை நாம் இழந்துட்டோம் இளம் வயதிலேயே அப்படிங்கிற மாதிரி. விசிகா புரட்சி பாரதம் கட்சியில் இருக்கிறவங்களுமே இவருக்காக ஃபீல் பண்ற ஒரு நிச்சயமா எல்லா அரசியல் கட்சிகள் அதை தாண்டி பொதுவெளிகளில் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிறவர்கள் கூட இந்த நிலைப்பாடு என்பது கூட, அது தமுமுக ஜவஹர்லால் உட்பட இது ஒரு மோசமான பின்விளைவை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத இருக்கிறாங்க. எல்லோருமே தங்களுடைய வருத்தத்தை, கவலையை, கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை முழுமையாக உள்வாங்கி மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் கடுமையான நடவடிக்கை எடுத்து இதனுடைய பின்புலம் என்ன என்பதை கண்டறிந்து அடுத்தடுத்து இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது, நீங்கள் பல பேர் சொன்னாங்க இந்த ஊடகங்களில் விவாதங்களில் பதிகிற போது, இந்த மாதிரி தலித் இளைஞர்கள் அவங்க ஒரு மாதிரி பொது வெளிகளுக்கு, சமூக வெளிகளுக்கு வந்து வளர்ந்து வருகிறார் என்றால் அவரை தீர்த்து கட்டுகிற போக்கு இருக்குது. தமிழகம் முழுவதுமே, தென் மாவட்டங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் தலைநகர் உட்பட இருக்குது. இது ஒரு ஆபத்தான போக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அரசியல் ரீதியாக மேலெழுந்து வருகிற பொழுது இந்த போக்கு இருக்குது அப்படின்னு இதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான். நேற்று கூட உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் இந்த வேங்கவேல் சம்பவம் சொன்னாங்க. 2 வருஷமா யாருமே அரெஸ்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து, நீங்கள் நாங்கள் அந்த பரிசோதனை பண்ணோம், இந்த பரிசோதனை பண்ணோம், அதை விசாரித்தோம், இதை விசாரித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்திற்கு கரும்புள்ளி இழுக்கு எல்லா ஆணையங்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இப்போ இந்த நிலை கூட உங்களால் அரசியல் ரீதியாக அங்கே ஏதோ ஒரு பிரமுகர் தான் இதை பண்ணியிருக்கணும். அப்போ அவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத கண்டறிந்து ஒரு ஒரு அரசுக்கு அவப்பெயர் வருகிற பொழுது யாரை வேண்டுமானாலும் இழக்கலாம், எந்த நிகழ்வும் நாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு போல்டான, ஒரு துணிச்சலான செயலை கடைப்பிடிக்காவிட்டால் மேலும் மேலும் இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் வரும். இதையும் தாண்டி நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியினரை முழுமையாக கட்டுப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் பெருகுகிறது என்றால் நிச்சயமாக அந்த பகுதியில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பேனர்ல இருந்து எல்லாத்தையும் வச்சு பிரச்சாரத்துக்கு. ஆமா எல்லாமே 2 எம்எல்ஏவோட பேரு அடிப்படுது அந்த ஒரு விஷயத்துல. அதெல்லாம் தெரியாம நடந்திருக்கு. அமைச்சர் வரைக்கும் அதுக்கான லஞ்சம், அந்த ஊழல். நீங்க கிராம பஞ்சாயத்து தலைவர்லேருந்து கிராம கிளை கட்சி நிர்வாகிகள்ல இருந்து எல்லோருக்குமே நிச்சயமா அது தெரிஞ்சிருக்கும். அது பல காலமா அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனே போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. வனத்துறை அமைச்சரா நான் இருந்தப்பா எங்க பார்த்தாலும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுப்பா, என்னடான்னு கேட்டா சாராயம் வச்சுறாங்க அப்படின்னு.
அப்போ அப்பவே அதை தெரிஞ்ச அவர் நிச்சயமா அதை கட்டுப்படுத்தியிருக்கணும். அன்றைக்கு ஆட்சி அவரோட அதிகாரத்தில் கட்டுப்பாட்டுல வர வனத்துறை அங்கேயே நடக்குது. ஆமா, அன்றைக்கே அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த அடுப்புகளை பூரா உடைச்சி எரிஞ்சோம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சொல்லி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி ஆமா, அதை பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ அந்த நிலை காலங்காலமாக இருந்தது என்பது அவருடைய பேச்சிலிருந்தே நமக்கு தெரிய வருகிறது. அப்போ அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே அந்த உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்தி இருக்கணும். ஏன்னா ஒரு புறம் டாஸ்மாக்ங்கிறது ஒரு அது பாட்டுக்கு எல்லா இடங்கள்லையும் கிராமப்பகுதி பள்ளி கல்லூரி வளாகங்கள் கூட போட்டு ஒரு சமுதாயம் போயிட்டுருக்கு. இதனுடைய அந்த விலை அதிகமாக இருக்குது, 150 200ங்கிற போது இந்த 30 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்கிற பாக்கெட்டில் நமக்கு போதை கிடைச்சா போதுன்னு தான் நம்ம இவர் துரைமுருகன் சொன்ன மாதிரி அதில் அவ்வளோ காசு செலவு பண்ணியும் கிக்கு இல்லைப்பா இது ஒரு இது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதனுடைய ஆபத்து என்பது இன்றைக்கி 63ங்கிறது இன்னும் ஒரு 500 600ன்னு பல இடங்களில் பல பகுதிகளில் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக கடுமையான இந்த சட்டம் தண்டனை என்பது இன்னைக்கு 1952 53 இருந்து தருமருகன் சொன்ன விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செத்தவங்கல 60 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தலித்துகள் தான் செத்து போயிருந்தாங்க. அதனால துரைமுருகன் கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது. இதே அவங்க ஆளுங்க செத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமான்ற ஒரு விஷயங்கள இந்த கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் போடுறாங்க. சமூக நீதியின் போலித்தனம் தான் திமுகவில் அதிகமாக வெளிப்படுவதாகத்தான் அந்த சமுதாய மக்கள் வந்து கடுமையான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. காலமெல்லாம் இவங்களுக்கு தான் உதயசூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கான எந்த அடிப்படை வசதிகளையும் எங்களுடைய முன்னேற்றத்துக்கான எதையும் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தலித் தலைவர்கள் தலித் பிரமுகர்கள் என்று வருகிற பொழுது வேறு பார்வை இருக்கிறது. சமூக நீதி என்று சொல்வது என்பது வெறும் வெளிப்படையான பகல் வேஷம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குற்றச்சாட்டை அவங்க சமுதாயம் சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டிலிருந்து விலகுவதற்காக அதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக வேணும் நிச்சயமாக அந்த பகுதி மக்களுக்கு அந்த பட்டியலின மக்களுக்கான அந்த விஷயங்களில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும். பட்டியலினத்திலிருந்து உருவாகி வருகிற தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பது தான் பொதுவெளி பார்வை மக்களினுடைய கோரிக்கைகளாகவும் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஆருத்ரா பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேசவே பேசாததுக்கான காரணம் என்ன? ரஞ்சித் அதுக்கப்புறம் அனிதா சம்பத் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆருத்ரா சார்ந்த ஆம்ஸ்டர் கொலையில் ஆருத்ராவோட தொடர்பை பேசுகிறாங்க. அதுக்கு ஏன் போலீஸ் அந்த ஒரு டைரக்ஷன் கூட போய் யோசிக்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக ஆருத்ரா மட்டும் இல்லை, பல நிதி நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றுகிற நூற்றுக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடியை ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்தை நடத்துவர்கள் பூராமே மத்திய ஆட்சி கட்சி மாநில ஆட்சி கட்சி காவல்துறைன்னு எல்லோருமே ஒரு டைப்பில் இருப்பான். இந்த மோசடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு போகிறவன் நான் கேள்விப்பட்டேன். தேவகோட்டை அந்த காரைக்குடி பகுதியை சேர்ந்தவங்க திருப்பூர் பல்லடம் அந்த ஏரியாவுக்கு போய் இந்த மிக குறைந்த விலையில் பொருட்கள் கட்டில் பீரோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீட்டுகளை கலெக்ஷன் பண்ணி அது ஒரு அதிகபட்சமாக ஒரு கணிசமான தொகை வந்த உடனே யாராவது ஒருத்தரை விட்டு கேஸ் போட வைப்பானா. கேஸ் போட்ட உடனே அந்த லோக்கலில் இருந்து கேஸ் எடுத்து எல்லாம் விசாரித்ததுமே நாங்கள் விசாரித்த வகையில் இது நம்பிக்கைக்கான நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் எங்கள் புகார் போலியானது நாங்கள் நம்பிக்கையான நிறுவனம்னு சொல்லிட்டு இன்னும் கூடுதலாக சம்பாதிச்சுட்டு மோசடி பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு வந்துடுவானுங்களாம். ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்குது. இது எல்லாம் வந்து சில லட்சங்களில் மோசடி செய்கிற நிறுவனங்கள். ஆனால் இந்த மாதிரி இந்த ஆருத்ரா போன்ற அந்த நிறுவனங்கள் என்பது கோடிக்கணக்கில் ஏமாற்றி மக்களிடமிருந்து 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியல. விசாரணையுமே சரியான திசை வழியில் போகலை அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசடியில் ஒரு நிறுவனம் ஈடுபட்டிருக்கிறது என்று பொழுது அதன் பின்னணியில் யார், இதனால் பலனடைந்தவர்கள் யார் என்பதை முற்றும் முழுவதுமாக விசாரித்து அறிய வேண்டும். அதன் மீதும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் பல நிறுவனங்கள் வந்து இப்படி மோசடி பண்ணிட்டு போயிட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு போன உடனே மக்கள் கொதித்தெழுந்து நீங்கள் நம்ம பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது. எப்படி சாத்தியம்னு தெரியல. 10% 10,000 ரூபா கொடுத்தா 1,00,000 ரூபா கொடுப்போம், இவ்வளோ நகை கொடுப்போம் அப்படிங்கிற போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு உணராமலே கொண்டு போய் இவங்க பணத்தை கட்டிடுறாங்க. இந்த ஏமாறுபவர்கள் இருக்க வரை ஏமாற்றுவர்களும் இருப்பாங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது. இந்த நிதி நிறுவனங்கள் தொடக்க காலத்திலே இதனுடைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டியதும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு விட வேண்டியது. ஒரு சில நிதி நிறுவனங்கள் மேலே அரசே வந்து நடவடிக்கை எடுக்க ட்ரை பண்ணுறப்போ மக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து இல்லை இது நல்ல நிறுவனம் தான் சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியும் கூட இருக்குது. அதுதான் இது வந்து ஒரு திட்டமிடல் தான்.
ஒரு புகார் வருது, அந்த புகாரின் அடிப்படையில் போகிறபோது பலன் பெற்றவர்கள் அவர்களாக அந்த ஏஜெண்டாக இருக்கிறவன் அங்கங்கே 10 பேர் 100 பேரை திரட்டி கொண்டு வந்து இது நல்ல நிறுவனம் எங்களுக்கு பயனளிக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் முழுமையாக அவங்க மோசடி வெளிப்படுகிற பொழுது தான் அவர்களுக்கும் தெரியும் இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ அந்த வகையில் ஆருத்ரா மீதும் அரசு நிறுவனங்கள் என்பது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், ஏன்னா இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் திட்டமிட்டே பிரதமர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்குவான், முதலமைச்சர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்குவான், இங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர்களில் ஃபோட்டோ எடுத்துக்குவான். ஒரு விழா நடத்தி ஒரு 10 பேருக்கு நலத்திட்ட உதவி கொடுக்குறேன்னு கமிஷனரு டெப்டி கமிஷனர்லாம் கூப்பிட்டு வந்து நிறுத்திடுவானுங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் உள்நோக்கம் அவங்க யார் என்பதை அடையாளப்படுத்தணும். அதை அடையாளப்படுத்த வேண்டும். அது காவல்துறையினரும் சரி அரசு துறையினரும் சரி மிக தெளிவாக இருக்க வேண்டும். மாதிரியான மோசடி நிறுவனங்கள், இந்த மோசடி நிறுவனங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக திரு ஆம்ஸ்ட்ராங் குரல் கொடுத்தாரு அப்படிங்கிறதுனாலையும் இது இருக்கும். அரசியல் ரீதியாகவும் இது தாண்டி பழிவாங்கல் நடவடிக்கை என்பது எந்த கோணத்தில் இது நடைபெற்றது என்பதை முற்றும் முழுவதுமாக விசாரித்து அறிந்து அதற்குரிய தண்டனை வழங்கினால் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியும் முழுமையாக வெளிக்கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்து தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டால் தான் அடுத்தடுத்து வரா. நீங்கள் நிறைய ஊழல்கள், நீங்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த 10-50 வருஷத்தில் ஏகப்பட்ட தேக்கு மர திட்டம்னு ஒன்று போட்டாங்க முன்னாடி 90களில் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. 8000லேருந்து பல பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. தேக்கு மர திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்து அது என்ன ஆச்சுன்னே தெரியல, போயிடுச்சு. அதே மாதிரி கலைமகள்னு ஏதோ ஒரு கம்பெனி, அதாவது முதலாளிகள் இல்லாத முதலீட்டு உலகம் அப்படின்னு கலைமகள் சபான்னு ஒன்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஏக்கரா கணக்கில் 50 ஏக்கரா 100 ஏக்கரா வாங்கி கலைமகள் நகர்னே போட்டானுங்க. அது ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்து இன்றைக்கி அந்த உஸ்மான் ரோடில் அந்த 3 மாடி கட்டடம் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான மோசடிகளை உடனுக்குடன் கண்டறிந்து அவர்களுக்கான சரியான உரிய தண்டனை வழங்கினால்தான் அடுத்து நிறுவனம் தொடங்க பயப்படுவான். மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஆமாம், அரசும் மக்களும் இதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஓகே சார்.